ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராக்கோலி வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இந்த ப்ராக்கோலி நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கிடுங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அப்புறம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கிறதுனால சர்க்கரை அளவு கம்மியாகும். கேன்சர் வரைக்கும் தடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால இதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ப்ராக்கோலி வச்சு நம்ம ஒரு ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி ஒரு பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் அந்த தண்டு பகுதியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மேலே இதழ்கள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம பொரியல் செய்யலாம். இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் மாதிரியே இதுலேயும் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ராக்கோலி இருக்கு இல்லைங்களா, அதை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும். அப்புறம் ஃபில்டர் பண்ணி ப்ராக்கோலியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த ப்ராக்கோலி, அதை இது கூட சேர்த்து திரும்ப 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா இப்போது இந்த ப்ராக்கோலி எல்லாம் பேனில் ஒரு பக்கமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 இல்லை 3 சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம ப்ராக்கோலியோட இந்த முட்டையும் சேர்ந்து கலந்து விட்டுருங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஃபுல்லாக சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ப்ராக்கோலி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது நீங்கள் சோறு கூட சாப்பிடணுன்னு கிடையாதுங்க, சும்மாவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.